கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிங் ஆஃப் குளோரி சபையின் அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுதும் தலைமை போதகர் பாஸ்டர் வின்சென்ட் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். தேவனுடைய உதவி பெற்ற ஒரு குடும்பமாக நீங்கள் மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்து தொழுதுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்து தொழுதுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே பாரில் முடங்கிடுவே. உயர்ந்தவரே, சிறந்தவரே என்று தொழுதிடுவோம். உயர்ந்தவரே, சிறந்தவரே என்று தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளி நிறைவே, அருள் நிறைவே என்று தொழுதிடுவோம். ஒளி நிறைவே, அருள் நிறைவே என்று தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோம். அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் அப்பா. பரிசுத்த பிதாவே, எங்களோடு நீர் பேசும். ஆண்டவரே, எங்களோடு நீர் பேசும். உம்முடைய வல்லமை எங்களை ஆட்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசுகிற தேவ செய்தி ஒரு மகிமையான ஒரு செய்தி. இந்த செய்தியின் ஆசீர்வாதங்கள் உங்கள் மேலே இறங்கணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன். ஆமென் சொல்லுங்களேன். தேவன் நமக்கு தருகிற சில ஆசீர்வாதங்களை குறித்து நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். இந்த ஆசீர்வாதங்கள் மிக விசேஷமானவைகள். இந்த ஆசீர்வாதங்களை ஒரு மனுஷன் பெற்றுட்டா அவனுடைய வாழ்க்கை விவரிக்க முடியாத நன்மையினால் நிரம்பி இருக்கும். ஆமீன். இந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு அனுக்கிரகம் பண்ணணும். தேவன் தருகிற சில உன்னதமான ஆசீர்வாதங்கள். அதில் முதலாவதாக தேவன் தருகிற அனுக்கிரகம். தேவன் தருகிற அனுக்கிரகம் சொல்லுங்க. அப்போஸ்தலர் 26வது அதிகாரம் 22வது வசனம். ஆனாலும் தேவ அனுக்கிரகம் பெற்று நான் இந்நாள் வரைக்கும் சிறியோருக்கும் பெரியோருக்கும் சாட்சி கூறி வருகிறேன். தேவ அனுக்கிரகம் பெற்று நான் இந்நாள் வரைக்கும் சிறியவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் சாட்சி கூறி வருகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தன் வாழ்விலே அவர் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு அதிகமாய் கஷ்டப்பட்டார். ஏராளமான பாடுகளை பட்டார். எவ்வளவோ கண்ணீர், எவ்வளவோ போராட்டம். ஆனால் இவைகளுக்கு மத்தியிலே அவரால் எப்படி தொடர்ந்து
ஆண்டவருடைய சுவிசேஷத்தை வெற்றியோடு செய்ய முடிந்தது என்றால் அவருடைய ஊழியத்தில் தேவனுடைய அனுக்கிரகம் இருந்தது. ஆமீன். அவருடைய ஊழியத்தில் என்ன இருந்தது? தேவனுடைய அனுக்கிரகம், இல்லாவிட்டால் தேவனுடைய இரக்கம், இல்லாவிட்டால் தேவனுடைய திட்டம். இந்த திட்டத்தை நிறைவேற்றும்படி பவுல் தன்னை அர்ப்பணித்திருந்தார். இந்த தேவ அனுக்கிரகம் அவர் மேல் அளவில்லாமல் இருக்கும்படி பவுல் தன்னை அர்ப்பணித்திருந்தார். ஸோ ஆகவே ஆண்டவர் பவுலை பார்க்கும் பொழுது பவுலுடைய ஊழிய அழைப்பு, ஊழிய திட்டத்தை ஆண்டவர் பார்க்கும் பொழுது பவுலுக்கு அதிகமான அனுக்கிரகத்தை கொடுத்தார். மகனே, நான் இந்த உன்னத நோக்கத்திற்காக உன்னை அழைத்தேன், இந்த உன்னத திட்டத்திற்காக நான் உன்னை அழைத்தேன், அதை செய்து முடிக்க உனக்கு நான் அனுக்கிரகம் தருவேன். அல்லேலூயா. உனக்கு நான் கிருபை கொடுப்பேன். இந்த தேவ அனுக்கிரகம் ஒரு மனுஷன் பெறுவது ரொம்ப ரொம்ப என்ன சொல்வது, ஈஸின்னு சொல்ல முடியாது, மிகவும் கடினமான ஒன்று. தேவனுடைய அனுக்கிரகம், தேவனுடைய கிருபை, தேவனுடைய இந்த கிருபையில் பல பல நிலை உண்டு. தேவனுடைய கிருபை எல்லாரும் ரட்சிக்கப்படணும், தேவனுடைய கிருபை. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் மனம் திரும்பணும், தேவனுடைய கிருபை. ஆனால் தேவனுடைய கிருபையில் கொஞ்சம் உன்னத கிருபை, தேவனுக்காக ஜனங்கள் ஆசீர்வாதமாய் மாறுவது, தேவனுடைய கிருபையினாலே அவர்கள் ஒளிவு மர கன்றுகளாய் வளருவது, தேவனுடைய கிருபையினாலே அவர்கள் செய்வதெல்லாம் வாய்ப்பது. ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் செய்கிறது வாய்க்குதா? இல்லை. ஒரு சிலருக்கு தான் அவங்க செய்கிறதெல்லாம் வாய்க்குது. ஏன்? அவங்க தேவனுடைய வசனத்தை இரவும் பகலும் தியானிக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்கிறாங்களா? எல்லாருடைய மன விருப்பங்கள் நிறைவேற்றப்படுகிறதா? இல்லை. ஆண்டவர் சொல்றாரு சங்கீதம் 20 கர்த்தர் உம்முடைய மனதின் விருப்பத்தை நிறைவேற்றுவாராக. ஏன்? அவர் ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டல, தேவனுடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறார். ஸோ ஆகவே தேவனுடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்களுக்கு சில வெற்றி, தேவனுடைய ஆலயத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்களுக்கு சமாதானம். உன் அலங்கத்தில் சமாதானம், என்ன உன் அரண்மனையில் சுகம், உன் அரண்மனையில் சுகம், சமாதானம். ஸோ தேவனுக்காக கொடுப்பவர்களுக்கு பரலோக பலகணிகள் திறந்து அவர்களுடைய வாசஸ்தலத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அப்போ கிருபைகள் வித்தியாசப்படுகிறது. நீங்க நினைக்கிற மாதிரி ஒரே விதமான கிருபை எல்லார் மேலேயும் இல்லை. அவர் மேல கிருபை வித்தியாசப்படுது. ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு பயந்தவர்களுக்கு கிருபை, தேவனை துதிக்கிறவர்களுக்கு கிருபை, என்ன தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு கிருபை, தேவனுக்காக பாடு அனுபவிக்கிறவர்களுக்கு கிருபை. ஸோ அப்போ தேவனுடைய அனுக்கிரகத்தை ஒரு மனுஷன் அவனுடைய அர்ப்பணிப்பு, அவனுடைய உண்மை, அவனுடைய நியாயமான வாழ்க்கை, அவனுடைய உபத்திரவத்தில் அவன் எப்படி தேவனை அவன் ஆராதிக்கிறான், எப்படிப்பட்ட இருதயம் அவனுக்கு இருக்கிறது, அதை வைத்து தேவன் சில தேவ பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் கொடுக்கிறார். அனுக்கிரகம். இந்த அனுக்கிரகத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு இருதயம், ஒரு வாழ்க்கை நமக்கு தேவை. பிரைஸ் தி லார்ட். இருக்கீங்களா? தேவ அனுக்கிரகம் பெற்றவன். எத்தனையோ பேர் அப்போஸ்தலர், ஆனால் அதிலே பவுல் தேவனுடைய அனுக்கிரகத்தை பெற்று கிருபையாய் பெரிய ஊழியத்தை அவர் செய்கிறார். ஆமென். எத்தனையோ பேர் ராஜா, அதிலே தாவீது தேவ அனுக்கிரகம் பெற்று உன்னதமான ராஜா. எத்தனையோ ராஜாக்கள் எழும்பினார்கள், அதிலே எசேக்கியா தேவ அனுக்கிரகம் பெற்று தேவனுடைய ஆலயத்தை திறந்த ஒரு உன்னதமான ஒரு ராஜா. என்ன, சில ராஜாக்களுக்கு தீர்க்க தரிசிகளே இல்லை, சில ராஜாக்களுக்கு தேவனுடைய வார்த்தையே இல்லை. ஆனால் எசேக்கியாவுக்கு ஏசாயா தீர்க்கதரிசி இருந்தார். எசேக்கியேல் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த அற்புதத்தை கண்ணார கண்டார், ஜீவனை திரும்ப பெற்றுக்கொண்டார். அப்போ தேவனுடைய அனுக்கிரகத்தை ஒரு தேவ பிள்ளை பெரும்படியாய் வாழணும். இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற வாழ்க்கையை தான் பரலோகத்தில் பிரதிபலிக்க போகிறது. இந்த உலகத்தில் நீ எவ்வளவு தேவ அனுக்கிரகத்தை பெற்றிருக்கிறாய்? இன்றைக்கு அந்த அனுக்கிரகத்தை பெற்றுக்கொள்ள நாம் பிரயாசப்படணும், நாம் ரொம்ப அர்ப்பணிக்கணும். உன் மேல தேவனுடைய அனுக்கிரகம் இருக்கா? உன் மேல தேவன் நீ செய்கிறதை பார்த்து இந்நாள் வரைக்கும் நான் சிறியோருக்கும் பெரியோருக்கும் சாட்சியாய் நான் இருக்கிறேன், இந்நாள் வரைக்கும் கர்த்தர் என் ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறார், நான் சிறைச்சாலையில் இருந்தாலும் என் ஊழியம் ஆசீர்வாதமாய் இருக்கிறது, என்ன நான் எவ்வளவு வயது சென்றவனாய் இருந்தாலும் என் ஊழியம் ஆசீர்வாதமாய் இருக்கிறது. அப்போ ஒரு தேவ பிள்ளைக்கு தேவ அனுக்கிரகம் ரொம்ப தேவை. இன்றைக்கு நாம் ஆராய வேண்டியது, என் வாழ்க்கையில் தேவ கோபம் இருக்கா,
இல்லை தேவனுடைய ஒரு சினம், இல்லாவிட்டால் தேவன் என்னை பார்த்து மனவேதனைப்படுகிறாரா, இல்லை தேவன் என் மேல அனுக்கிரகமா இருக்கிறாரா? ஆமென். நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இதை கண்டுபிடிக்காதவங்களுடைய பிரச்சனை ரொம்ப பரிதாபம். we could be able to find out. என் மேல தேவனுடைய அனுக்கிரகம். இந்த வார்த்தையை பவுல் தான் எழுதுகிறார், பரிசுத்த ஆவியானவர் எழுதலை. பவுல் தான் சொல்றாரு, ஆனாலும் தேவ அனுக்கிரகம் பெற்று நான் இந்நாள் வரைக்கும் சிறியோருக்கும் பெரியோருக்கும் சாட்சி கூறி வருகிறேன். அப்போ பவுலுக்கு தெரியுது என் மேல என்ன இருக்கு. சத்தியமா சொல்லுங்களேன், தேவ அனுக்கிரகம் இருக்கு. எஸ்தருக்கு தேவ அனுக்கிரகம் இருந்தது. அந்த வேதம் எழுதுகிறது. காண்கிற யாவர் கண்களில் அவளுக்கு என்ன கிடைத்ததா? தயை கிடைத்தது, கிருபை கிடைத்தது. அதே மாதிரி ரூத்துக்கு அந்த தேவ அனுக்கிரகம் இருந்தது. ஆகவே போவாஸ் அவளுக்கு அனுக்கிரகம் பண்ணுகிறான். இன்றைக்கு உனக்கு அந்த அனுக்கிரகம் இருக்கா? அந்த தேவ அனுக்கிரகத்தை தேடணும், ஜெபத்துல தேடணும், வசனத்தை வாசிக்கும் பொழுது அர்ப்பணிக்கணும். சுவாமி எனக்கு இந்த அனுக்கிரகம் வேணும். வேலை செய்யற இடத்துல உன் அதிகாரி உன் மேல தயவா இருந்தால் நீ தேவ அனுக்கிரகம் பெற்றவன். யோசேப்பின் மேல் அவனுடைய அதிகாரிகள் தயவா இருந்தாங்க. என்ன? தேவ அனுக்கிரகம் பெற்றவன். தேவனுடைய அனுக்கிரகம் மேல இருந்தா சபையில நீ தயவு பெற்றிருப்ப. சாமுவேலுக்கு தேவ அனுக்கிரகம் இருந்தது. சாமுவேலிடத்தில் கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது என்று சாமுவேலை தலைவனாய் ஏற்றுக்கொண்டாங்க. யாரும் அவனை தலைவனாய் உயர்த்தல. சாமுவேலை கூப்பிட்டு இனிமே சாமுவேல் தான் தலைவன் என்று யாரும் சொல்லல. அவன் மேல ஒரு அபிஷேகம் இருந்தது. அனாதை பிள்ளை போல ஆலயத்துல சுற்றி கொண்டிருந்த அந்த சாமுவேல் மேல் தேவனுடைய அனுக்கிரகம் இருந்ததை ஜனங்கள் கண்டார்கள். முதலாவது அவனுடைய எஜமானனாகிய ஏலி கண்டார். தன்னோடு பேசாத தேவன் சாமுவேலோடு கூட பேசினார். என்ன? தன்னோடு கூட ஆண்டவர் பேசல, சாமுவேலோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். ஏலிக்கு தெரியும் தேவனுடைய அனுக்கிரகம் இந்த சாமுவேல் மேல் இருக்கிறது. இல்லையா? எத்தனை ஆச்சரியன்னு. அவனுடைய பிள்ளைகள் மேல் இல்லை. ஏலிக்கு அதுவும் தெரியும், என் பிள்ளைகள் மேல் தேவனுடைய அனுக்கிரகம் இல்லை. ஆனால் யார் பெற்ற பிள்ளையோ தெரியல, இந்த சாமுவேல் மேல் தேவனுடைய அனுக்கிரகம் இருக்கு. ஏன்? பணிவிடை செய்தான், தாய் அர்ப்பணித்தாள். இன்னைக்கு உங்க மேல அந்த அனுக்கிரகம் இறங்கணும் பிரதர். ஆனால் நீங்க ஒரு விதத்தில் அனுக்கிரகம் பெற்றவர்கள். ஆகவே தான் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஏதோ ஒரு அனுக்கிரகம் உங்க மேல இருக்கு. இன்னும் கோ டீப். ஆமென். இன்னும் ஆழமாய் போங்க. இன்னும் ஒரு ஆழமான அர்ப்பணிப்பு, இன்னும் ஆழமான ஒரு தீர்மானம். அப்போ அந்த அனுக்கிரகம் பெருகும். தேவனுடைய அனுக்கிரகம். தேவன் அநீதி உள்ளவனுக்கு தன்னுடைய அனுக்கிரகத்தை தரமாட்டார். மேட்டிமையானவனுக்கு தன் அனுக்கிரகத்தை தரமாட்டார். பொய்யனுக்கு தன்னுடைய அனுக்கிரகத்தை தரமாட்டார். என்ன? கலகம் செய்கிறவனுக்கு தன்னுடைய அனுக்கிரகத்தை தரமாட்டார். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. சோ அப்ப இன்றைக்கு தேவ அனுக்கிரகம் பெற்ற ஒரு குடும்பமாய் நீ மாறணும். இல்லாவிட்டால் தேவ அனுக்கிரகம் பெற்ற ஒரு மகனாய் நீ மாறணும். 12 பிள்ளைகளிலே ஒரு பிள்ளையின் மேல் தேவ அனுக்கிரகத்தை யாக்கோப்பு பார்க்கிறார். என்ன? ஒரு பிள்ளையின் மேல. இந்த பிள்ளை வித்தியாசமா இருக்கு. ஏதோ ஒரு கிருபை இந்த மகன் மேல் இருக்கிறது. ஆகவே அவனுக்கு பல வர்ண ஆடையை அவன் வாங்கி கொடுக்கிறான். தேவ அனுக்கிரகம். இன்றைக்கு நம்ம ஆலயத்துக்கு வரும் பொழுது அனுக்கிரகத்தை தேடணும். அனுக்கிரகத்தை தேடணும். அந்த அனுக்கிரகம் நான் முன்னாடியே சொல்லி இருக்கிறேன். முதல்ல உன் தாய் தகப்பன் உன்னை சிறந்தவனாய் பார்க்கணும். உன் குடும்பத்தில் நீ சிறந்தவனா இருந்தா தான் தேவ சமூகத்திலையும் உனக்கு ஒரு மதிப்பு இருக்கும். சில நேரத்தில் குடும்பத்தில் ஒரு பையன் ரட்சிக்கப்பட்டிருப்பான். அவன் சொல்றான், நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் கர்த்தரை பின்பற்றுகிறவன், நான் ஆண்டவருடைய ஆலயத்தில் இருக்கிறவன். இன்னொரு பையன் ரட்சிக்கப்பட்டே இருக்க மாட்டான். அவன் ஆண்டவரை தேடாதவன், இன்னொரு மார்க்கத்தை பின்பற்றுகிறவன். ஆனால் தாய் தகப்பனுக்கு அவன் தான் நல்லவனா இருப்பான். ரட்சிக்கப்பட்ட பையன் கேடு செய்வான். விளங்குதா உங்களுக்கு? அப்படி பார்த்துருக்கீங்களா? இவன் பைபிளை எடுத்துட்டு போவான், அப்பா அம்மாவை மதிக்க மாட்டான், கீழ்ப்படிய மாட்டான். கையில பைபிள் இருக்கும், அவன் கையில ஸ்டோரி புக் தான் படிச்சுட்டு இருப்பான். அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டியதை செய்வான். அப்பா அம்மா சொல்றாரு அவன் தான் நல்லவன்றார். தேவன் யாரும் நல்லவன் சொல்லுவார்? சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்டவன் நல்லவன் சொல்லுவாரா?
இல்ல ரட்சிக்கப்படாமல் இருந்தாலும் நல்லதை செய்யறான் அவனை நல்லவன் என்று சொல்லுவாரா? யார சொல்லுவார்? யார் மேல் அனுக்கிரகம் இருக்கும்? அதுதான் சொல்ற, சபையில நீ அனுக்கிரகம் பெற்ற ஒரு மகளா இருக்கணும். சபையில நீ தேவனுடைய ஊழியன் கண்ணிலே உனக்கு அனுக்கிரகம் இல்லை அப்படின்னா தேவன் எப்படி உன்னை அங்கீகரிக்க போகிறார்? ஆமென். சரியா? என்ன சபையில உனக்கு ஒரு அனுக்கிரகம், நீ நடக்கிறத பார்த்து, நீ பேசுறத பார்த்து, நீ நடந்துக்கிறத பார்த்து உன்னை பார்க்கும் பொழுதே ஒரு கிருபை வரணும். உங்களை அநேகருக்கு அந்த கிருபை இருக்கு, அதற்காக நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். உங்களை பார்க்கும் பொழுதே ஒரு தேவ பிரசன்னம். நாம் இந்த தேவ அனுக்கிரகத்தை பெறணும். இந்த அனுக்கிரகத்தை பெற கண்ணீரோடு சிலுவையை நோக்கி பார்க்கணும். அங்குதான் அவமானப்பட்டார், அதை பார்க்கும் பொழுதுதான் அவனுக்கு அனுக்கிரகம் கிடைக்கும். ஆமென். அந்த சிலுவையில தான் இயேசு அவமானப்பட்டார். அந்த சிலுவையை பார்த்து ஆண்டவரே என்னை தாழ்த்துகிறேன் என்று தாழ்த்த தேவ அனுக்கிரகம். உண்மையா இருக்கணும் பிரதர், உண்மையா இருக்கணும். உங்க ஜெபத்துல, உங்களுடைய அர்ப்பணிப்புல உண்மையா இருக்கணும். இன்றைக்கு அந்த அனுக்கிரகம் ஆண்டவர், இன்னும் சொல்ல போனா நமக்கு ஆண்டவர் பெரிய கிருபையை வைப்பதற்கு முன்பாய், இப்போ வீட்டில் நீங்க மோட்டார் சைக்கிள் கேட்குறீங்க, என்ன முதல்ல அப்பா அந்த மோட்டார் சைக்கிளை வாங்கி சாவியை தரமாட்டார். உங்களை முதல்ல ட்ரெயின் பண்றார், அவரே சொல்லி தர்றார். ஃபர்ஸ்ட் சைக்கிள் ஓட்ட சொல்லி தருவார். சைக்கிள் நல்லா ஓட்டின உடனே நல்லா இடிக்காமல் கொள்ளாமல் இருக்கும் பொழுது, சரிப்பா இந்தா உனக்கு நான் பைக் வாங்கி தர்றேன். அதுவும் சில அப்பா அம்மா என்ன செய்வாங்க, செகண்ட் ஹேண்ட் பைக் தான் வாங்கி தருவாங்க ஆரம்பத்தில். என்ன முதல்ல இதை ஓட்டி பழகு, எங்கேயாவது இடித்தாலும் பரவாயில்ல, என்ன ஓட்டி பழகு. ஸோ அந்த ஓட்டி பழகி நல்லா அவன் பார்க்கும் பொழுது அடுத்து என்ன செய்கிறாங்க, அவனுக்கு ஒரு நல்ல ஒரு பைக்கை வாங்கி கொடுத்து ஆசீர்வதிக்கிறாங்க. என்ன நல்ல ஒரு பைக்கை வாங்கி கொடுத்து ஆசீர்வதிக்கிறாங்க. ஸோ இன்றைக்கு தேவ பிள்ளைகளுக்கு அதே மாதிரி தான். ஆண்டவர் உன்னை நிச்சயமாகவே பார்த்த பிறகுதான், உன்னுடைய லைஃப்பை பார்த்த பிறகுதான் உனக்கு அனுக்கிரகத்தை கொடுப்பார். அபிஷேகத்தில் வளரணுமா? அபிஷேகத்தில் சும்மா நிறைய பேர் அபிஷேகத்தில் வளர்றதுன்னா என்ன நினைச்சிட்டாங்க, அந்நிய பாஷையில் ஏதோ கத்துறதுனால அபிஷேகத்தில் வளர்ந்துட்டேன்னு அர்த்தம் இல்லை. நிறைய பேருக்கு அது தெரியல. பெந்தேகோஸ்தே அனுபவத்தில் நிறைய பேருக்கு அபிஷேகத்தில் கத்துறதுனால நீ அபிஷேகத்தில் வளர்றது அர்த்தம் இல்லை. ஆவியில நீ நிரம்பி ஆண்டவருடைய மகிமையை நீ வெளிப்படுத்துவது உண்மை. ஆனால் அந்த அபிஷேகம் பெற்ற நீ எந்த அளவுக்கு தேவனுக்கு உண்மையாய் இருக்கிறாய், எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு பரிசுத்தமாய் இருக்கிறாய், எந்த அளவுக்கு ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறாய், எந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியானவர் உன்னை ஆளுகை செய்கிறார். அதுதான். நீ அந்நிய பாஷை பேசும் பொழுது நீ பேசுற, அந்நிய பாஷை பேசுற, ஆவியானவர் உன்னை ஆளுகை செய்கிறாரா? இயேசுசாமி ஆவியில நிரப்பப்பட்டவுடன் ஆவியானவர் சொல்றார், வனாந்தரத்துக்கு போ. ஆவியானவருடைய பலத்தோடு போய் சுவிசேஷம் அறிவிக்கிறார். ஆவியானவருடைய பலத்தோடு கூட அவர் கட்டுண்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறார், காயம் கட்டுகிறார். ஸோ ஆவியானவர் சொல்வதை செய்கிறவன் மேலதான் அபிஷேகம் அதிகமா இருக்கும். இன்றைக்கு அந்நிய பாஷை சத்தமா பேசு, நல்லது பேசணும், சத்தமா பேசணும். நீ சத்தமா பேசி வெண்கலத்தை போல இருக்கிறேன்னு பவுல் எழுதுறார். என்ன வெண்கலமா இருக்கிற? ஏன்னா உனக்கு அன்பு இல்லை, ஏன்னா உனக்கு நம்பிக்கை இல்லை, ஏன்னா உனக்கு விசுவாசம் இல்லை. இன்றைக்கு தேவனுடைய அனுக்கிரகத்தை பெறுகிற ஒரு கூட்டமாய் நாம மாறணும். பிரைஸ் தி லார்ட். தேவ அனுக்கிரகம், அந்த அனுக்கிரகம் வந்தா வேலையில மாற்றம் வரும், குடும்பத்திலே மாற்றம் வரும், சபையிலே மாற்றம் வரும், உனக்குள்ளே மாற்றம் வரும். உன்னுடைய இருதயத்தை ஆண்டவர் மகிமையாய் மாற்றுவார். உன் முகத்தை பார்க்கும் பொழுதே ஒரு தேவ பிரசன்னம் இருக்கும். அல்லேலூயா. ஒரு கலை இருக்கும், ஒரு அழகு, ஒரு ஆவிக்குரிய அழகு இருக்கும், ஒரு சாந்தம் இருக்கும். ஆமென். அல்லேலூயா. இருக்கீங்களா? இன்னைக்கு அந்த தேவனுடைய அனுக்கிரகம் உன் மேல இருக்கா? எனக்கு தேவனுடைய அனுக்கிரகம் இருக்கா? அல்லேலூயா. அந்த அனுக்கிரகம் என்பதற்கு இன்னொரு அர்த்தம் தேவனுடைய உதவி. தேவன் என்ன செய்யறாரா? உதவி செய்கிறார். அதுதான் அதனுடைய இன்னொரு அர்த்தம் கூட. என்ன? எனக்கு ஆண்டவர் உதவி செய்கிறார், எனக்கு ஆண்டவருடைய உதவி வருகிறது.
ஒரு ஆபத்தான நேரத்தில், ஒரு பிரச்சனையான நேரத்தில் ஆண்டவர் எனக்கு உதவி செய்கிறார். ஏதோ கிரேஸ் ஆவிக்குரிய வாழ்க்கையில மட்டும் இல்லை, எனக்கு எப்பொழுதெல்லாம் எனக்கு உதவி தேவைப்படுகிறதோ, எப்பொழுதெல்லாம் நான் கஷ்டத்தில் இருக்கிறேனோ ஆண்டவர் உதவி செய்கிறார். தாவீதுனுடைய லைஃப்ல அதுதான். ராஜா அவனுக்கு விரோதமாய் நிற்கிறான், எப்பொழுதெல்லாம் அவனுக்கு ஆபத்து வருதோ கர்த்தர் வந்து உதவி செய்தர்றார். எனக்கு ஒரு உதவியை என்னால் மறக்கவே முடியாது. தாவீது சவுலுடைய ஈட்டியையும் அவனுடைய சொம்பையும் எடுத்துக்கொண்டு போவது, ஏறக்குறைய 3000 பேர் அவனை சுத்தி காவல் காக்கிற அத்தனை பேரும் தூங்கி கொண்டிருக்கிறாங்க. ஒரு சிலருக்கு டியூட்டி இருக்கும்னு நினைக்கிறேன், நின்றுட்டே தூங்குறான். ஈட்டியை பிடிச்சிட்டு என்ன செய்யறான், நின்றுட்டே தூங்குறான். அத்தனை பேர் நடுவில் தாவீதும் அவனுடைய அவனுடைய படைத்தலைவன் ஒருவனும் அந்த 3000 பேர் நடுவில் எப்படி அவனை அடையாளம் கண்டிருப்பான்? நம்மள மாதிரி டார்ச் லைட்டா இருந்திருக்கும், இல்லை இவன் தான் ஒரு தீவெட்டியை பிடிச்சிட்டு வர முடியுமா? என்ன ஒவ்வொரு முகத்தையும் பார்த்து 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 நான் நினைக்கிறேன் 5 நிமிஷத்துல நடக்கிற வேலை இல்லை அது. 5 நிமிடத்தில் நடக்கிற வேலை இல்லை. மேபி 1 hour ஆயிருக்கலாம், 2 hour ஆயிருக்கலாம், ஈவன் 3 hour ஆயிருக்கலாம். அந்த வனாந்தரத்தில் அவங்க நடுவில் போய் எங்கேயோ அந்த தாவீது அப்னர்லாம் பார்த்து அவனுடைய ஈட்டியை எடுத்து ஒருத்தனையும் மிதிக்காம கொள்ளாம திரும்ப தூரத்தில் போய் நின்று கூப்பிடுற வரைக்கும் அத்தனை பேரும் தூங்கி இருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். அத்தனை பேர் தூங்கி இருக்கான். குதிரையினுடைய சத்தத்தில் ஒருத்தன் எழுந்திருக்கல, கழுதையினுடைய சத்தத்தில் ஒருத்தன் எழுந்திருக்கல. நிச்சயமா ஏதாவது 1-2 நாய்ங்க இருந்திருக்கும், அந்த நாய்ங்க குலைச்ச சத்தத்தில் கூட எழுந்திருக்கல. தேவன் தாவீதுக்கு உதவி செய்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு அப்படிப்பட்ட உதவியை தேவன் செய்வதற்கு நம்ம தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவனா இருக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஏன் உதவி செய்வதில்லை? சில ஜனங்களுக்கு உதவி கிடைக்க மாட்டிருக்கு. க்ளோஸ் டோர்ஸ். என்ன, சில ஜனங்களுக்கு உதவி கிடைக்கல. பாஸ்டர் எனக்கு உதவி கிடைக்க மாட்டிருக்கு, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, நான் தனியா இருக்கிறேன், அனாதையா நிற்கிறேன், யாரும் எனக்கு உதவி செய்ய இல்லை. இருக்கீங்களா? தேவனுடைய உதவி இந்த உலகத்தில் நம்ப முடியாத ஒன்று. தேவனுடைய உதவி, தேவன் எப்படி உதவி செய்வார்னே தெரியாது. அத உலக ஞானத்தில் அறிந்து கொள்ளவே முடியாது. போய் கேரிட்டு ஆற்றங்கரையில் போய் உட்காருன்றாரு, நேரம் அந்த நேரத்தில் அவனுக்கு காகம் வந்து ஆகாரத்தை கொடுக்குது. ஆமீன். சிங்கங்கள் அவனை பீறி போடாமல் அவனை பாதுகாக்கிறது. அக்கினி அவர்களை பட்சிக்காமல் அவர்களை பாதுகாக்குது. தேவன் உதவி செய்கிறார். நெபுகாத் நேச்சருடைய சொப்பனத்தையும் அர்த்தத்தையும் ஆண்டவர் தானியேலுக்கு சொல்லி அவனுடைய ஜீவனை தப்ப வைக்க அவனுக்கு உதவி செய்கிறார். சூப்பர் நேச்சுரல் ஹெல்ப். ஆமீன். இருக்கீங்களா? நமக்கு அந்த உதவி வேணுமா வேண்டாமா? என்ன, நமக்கு அப்படிப்பட்ட ஒரு உதவி வேணுமே. இந்த உதவி எங்கே கிடைக்கும்? சிலர் நினைச்சுக்கிறாங்க மனுஷங்கிட்ட போய் அவனுக்கு என்ன செய்யறது, அவனுக்கு ஏதாவது லஞ்சம் கொடுத்தா, இல்லாட்டா அவனுக்கு பிரியமாய் நடந்தா. இல்லையா, இந்த உதவி தேவனுக்கு பிரியமாய் நடந்தால் மட்டும்தான் கிடைக்கும். ஆமென். தேவனுக்கு பிரியமாய் நடக்கணும், தேவனுக்கு பிரியமானதை செய்யணும். தேவன் விரும்புவதை செய்யும் பொழுது தேவன் உதவி செய்வார். எங்கிருந்து உதவி வரும் நமக்கு தெரியாது. ஆமென். இந்த பில்டிங் ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சோம், பயமா தான் இருந்தது. தேவன் உதவி செய்வன்னு சொன்னார். எங்க இருந்தெல்லாம் வந்தது? நம்ம அறியாத ஒரு சகோதரி $55,000 கொண்டு வந்து கொடுத்தாங்க. யார் நினைச்சா? என்ன, $55,000 சும்மா கொடுத்துட்டு போனாங்க. தான் கூட வந்து கொடுக்கல, யாருக்கிட்டயோ செக்கை கொடுத்து போய் பாஸ்டர்ட்ட கொடுங்க. தேவனுடைய உதவி. ஒரு பிரதர் கொண்டு வந்து தனக்கு இருந்ததெல்லாம் கொடுத்துட்டு போறார். தேவனுடைய உதவி. கிங் ஆஃப் க்ளோரிக்கு தேவனுடைய உதவி இருப்பதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். எத்தனை ஜனங்கள் நம்முடைய ஊழியத்துக்கு உதவும்படி எழும்பிக்கிட்டு வராங்க. என்ன, எத்தனை பேர் நம்முடைய சபையில், எத்தனை வாலிபர்கள் தங்களுடைய நேரத்தை, தங்களுடைய பணத்தை ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கிறாங்க. தேவனுடைய உதவி. ஏன், நம்முடைய ஊழியத்தில் தேவன் ஒரு உண்மை, ஒரு உத்தமத்தை காணும் பொழுது தேவனுடைய உதவி நமக்கு வரும். இருக்கீங்களா? பிரைஸ் தி லார்ட்.
உங்களுக்கு தேவ உதவி வேணும். தேவன் உதவி செய்யாமல் ஒரு மனுஷனும் உயர்த்தப்பட முடியாது. தேவன் உதவி செய்யலன்னா நீ இருக்கிற இடத்திலே இருப்ப. எத்தனை வருஷமானாலும் ஒரு முன்னேற்றம் இருக்காது, ஒரு உயர்வு இருக்காது. தேவன் உதவி செய்யணும். உன் குடும்பத்தில், உன் வேலையில், உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவன் உதவி செய்யணும். எனக்கு இந்த நாள் வரை எனக்கு உதவி பரத்திலிருந்து வருது. என்னுடைய ஞானம், என்னுடைய பலன், என்னுடைய எல்லாமே பரத்திலிருந்து எனக்கு கொடுக்கப்படுகிறது. இல்லாவிட்டால் இந்த தேசத்தில் நிற்க முடியுமா? என்ன நிற்க முடியுமா? உங்களுக்கு தேவ உதவி வேணும். அதற்காக என்ன செய்ய போறீங்க? தேவ உதவி வேணும், என்ன செய்ய போறீங்க? அவர்கிட்ட போய் கேளுங்க, உதவி கேளுங்க. அவரிடத்தில் போய் மன்றாடுங்க. வாரத்தில் ஒரு நாள் ஜெபம், ஒரு உபவாச ஜெபம். சுவாமி, எனக்கு உம்முடைய உதவி இல்லாமல் என்னால் வாழ முடியாது. வெறும் கையாய் போன யாக்கோப்பு 2 பரிவாரங்களோடு வந்தது எப்படி? தேவனுடைய உதவி. என்ன? தேவனுடைய உதவி. அடிமையாய் போன யோசேப்பு பெரிய அரசியல் தலைவனாய் மாறினது எப்படி? தேவனுடைய உதவி. இந்த இரவு உனக்கு தேவ உதவி வேணும். உங்களுக்கு தேவ உதவி வேணும். இந்த தேவ உதவி வேண்டாம் என்று சொல்லுகிறவர்கள் செபிக்க மாட்டார்கள், வேதத்தை வாசிக்க மாட்டார்கள், தேவனுடைய ஆலயத்தில் வந்து கண்ணீரோடு ஆண்டவரை ஆராதிக்க மாட்டார்கள். தேவனுடைய உதவி வேணும்னா தேவனிடத்தில் நம்மை அர்ப்பணித்து கேட்பதற்கு உரிய ஒரு இடம்தான் ஜெபம். கேட்கக்கூடிய ஒரு இடம்தான் வேத வாசிப்பு. ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நாம ஜெபிக்கிற இந்த ஜெபம், இந்த ஆராதனை வந்து கலந்து கொள்றீங்களே, உங்களுக்கு ஒரு தேவ உதவி இறங்கி வரும்படி உங்கள் இருதயத்தில் ஒரு விண்ணப்பம், எனக்கு உதவி செய்யும், நீர் இல்லாமல் என்னால் வாழ முடியாது. எத்தனை பேர் அந்த வார்த்தையை சொல்லி இருக்கீங்க? ஒவ்வொரு நாளும் சொல்லணும். நீர் இல்லாமல் என்னால் செழிக்க முடியாது. செடி வளரணும்னா தண்ணி அவசியம். நாம இந்த பூமியில பெரிய காரியம் செய்யணும்னா நமக்கு தேவனுடைய உதவி அவசியம். ஆமென். தேவனுடைய உதவி அவசியம். தயவு செய்து தேவனுடைய உதவியை அசட்டை பண்ணிடாதீங்க. தேவனுடைய உதவிக்கரம் ஆலயத்தில் தேடுது. யாருக்கு உதவி செய்யலாம்? யார் என்னை தேடி உத்தம இருதயத்தோடு யார் என்னை தேடி வருகிறார்கள்? உத்தம இருதயத்தோடு யார் என் முகத்தை பார்க்கிறார்கள்? யார் என் வசனத்துக்கு நடுங்குகிறார்கள்? யார் எனக்கு பயப்படுறாங்க? யார் என்னுடைய சித்தத்தை செய்யறாங்க? அவங்களுக்கு தேவ உதவி தானாய் வரும், தானாய் வரும். நீ அலைய வேண்டாம், ஒவ்வொரு வீடா போய் தட்ட வேண்டாம். என்ன? ஆண்டவரே இருப்பு தாழ்பாலை திறப்பார். ஆண்டவரே வெண்கல கதவை திறப்பார். ஆண்டவரே கோணலான உன் வாழ்க்கையை செவ்வையாக்குவார். பிரைஸ் தி லார்ட். தேவ உதவி. நம்ம தேவனை மறக்கும் பொழுது தேவன் நமக்கு உதவி செய்வதை மறக்கிறார். அவ்வளவுதான். தேவனை நம்ம தேட மறக்கும் பொழுது தேவனும் நமக்கு உதவி செய்வதை மறந்து விடுகிறார், மறக்கிறார். வேண்டாம், என்ன நீ தேடல, போ, உன் வழியில போ. நான் உனக்கு ஆகாரத்தை கொடுத்தேன், நான் உனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்தேன், நான் உன்னை உயர்த்தினேன். ஆனால் நீ சொன்ன அசீரியன் தான் என்னை ஆசீர்வதித்தான் சொல்லி அசீரியனுக்கு பின்பாய் போன. நான் கொடுத்த கோதுமையை, நான் கொடுத்த திராட்சரசத்தை, நான் கொடுத்த எண்ணெயை, நான் கொடுத்த ஆடு மாடுகளை, நான் கொடுத்த சீரை நான் எடுத்துக்கொள்வேன். அதுதான் இஸ்ரவேலுக்கு நடந்தது. இன்றைக்கு அதுதான் சபைகளில் நடக்குது. ஆரம்பத்தில் வரும் பொழுது ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்த உடனே ஆண்டவரை மறந்துடுறோம், சபையை மறந்துடுறோம், ஊழியக்காரனை மறந்துடுறோம். கர்த்தர் எங்களோடு பேசுகிறார், கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார், உண்மை இருக்கிறார். அதற்காக சபையை விட்டுடணுமா? அதற்காக ஆண்டவரை விட்டுடணுமா? அப்ப ஆண்டவர், நானும் உன்னை மறக்கிறேன், நான் கொடுத்ததை எடுத்துக்கொள்கிறேன், நான் கொடுத்த சீரை எடுத்துக்கொள்கிறேன். என்ன? ஒரு முறை ஒரு குடும்பம் இங்கிலீஷ் சர்ச்சுக்கு போகிறேன் பாஸ்டர்னு சொல்லி போனாங்க. அப்போ நான் சொன்னேன், பிரதர், நீ இங்கிலீஷ் சர்ச்சு போகிறது பெரிய பிரச்சனை இல்லை, இங்கிலீஷ் சர்ச்சுக்கு போங்க. ஆனால் நம்முடைய பிள்ளைகள் எப்படி வளரணும்னு சொல்லி ஆண்டவர் நம்முடைய சபையில் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். நம்முடைய வாலிப பிள்ளைகள் கர்த்தருக்குள் வளர்றாங்க.
சபையில் அழகாய் கொயர்ல, அழகாய் மியூசிக்ல அந்த பிள்ளைகளை கொண்டு வருகிறோம். நீங்க சபையிலிருந்து நீங்க ஆங்கில சர்ச்சுக்கு போகலாம். ஆனால் ஒருவேளை ஆண்டவர் கொடுத்த சீரை எடுத்துட்டா உன் பிள்ளைங்க வித்தியாசமா மாறி போனா கதறுவியே. கிங் ஆஃப் குளோரியில நம்முடைய பிள்ளைகளுக்காக எவ்வளவு ஜாக்கிரதையா நம்ம அந்த பிள்ளைகளை வளர்க்கிறோம். அந்த பிள்ளைங்க வெளியில போயிடக்கூடாது. அந்த பிள்ளைங்களுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ சர்ச்சு செய்யணும். இன்னும் யூத் சர்ச்சு அதற்காக இன்னும் அதிகமான முயற்சிகளை எடுக்கிறோம். இப்போ யூத் சர்ச்சை பிரதர் அந்த மியூசிக் டைரக்டர் இருக்கார் டேனியல், அவர் கையில் நான் கொடுத்துருக்கிறேன். அவரை பார்க்க சொல்லி, அவரையும் அவருடைய ஒய்ஃப் ஆனியும் பார்க்க சொல்லி இருக்கிறேன். அந்த பிள்ளைகளை பாருங்க, மியூசிக்கோடு அந்த பிள்ளைகளுக்கு நல்லா சொல்லி தந்து அந்த பிள்ளைகளை கொண்டு வாருங்க. அந்த பிள்ளைகளை நல்லா கொண்டு வரணும். ஏன்னா அந்த பிள்ளைகள் வழி விலகி போயிடக்கூடாது. ஆமீன். ஸோ நீங்கள் போகிறீங்க, ஆங்கில சர்ச்சுக்கு போகிறீங்க, அந்த வெஸ்டர்ன் கல்ச்சர் வரும். பிள்ளை ஒரு நாளைக்கு யாராவது ஒரு பையனை கூப்பிட்டு வரும், இவன் தான் என்னுடைய பாய் ஃப்ரெண்டுன்னு. நீ என்ன பண்ண போற? அவன் என்ன 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 நிலைமையில இருப்பானோ தெரியாது. இல்லாட்டா பையன் வருவான், இவ தான் என் கேர்ள் ஃப்ரெண்ட். என்ன பண்ண போற? பிரைஸ் தி லார்ட். சீரை ஆண்டவர் எடுப்பார். ஆகவே தேவ பிள்ளைகள் தேவனுடைய உதவி பெற்ற ஒரு குடும்பமாய் நீங்க இருக்கணும். அதற்காக தான் நம்ம ஓடி வரும். இந்த வெட்னஸ்டே அதற்காக தான் ஓடி வருகிறோம். நான் ஞாயிற்றுக்கிழமை செய்கிற பிரசங்கம் வேற. இந்த வெட்னஸ்டே நீ தேவ உதவியை பெற்ற ஒரு மகளாய் மாறு. எந்த இடத்துல சரிப்படுத்தணும் அந்த இடத்துல சரிப்படுத்து. அந்த கிளை நறுக்கப்படாவிட்டால், களை பிடுங்கப்படாவிட்டால் மிகுதியான கனிகளை தராது. இன்றைக்கு நான் தருகிற செய்தி உங்களை ஆண்டவருக்குள் நடத்துவதற்காக மட்டுமல்ல, நீங்க கனி கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். நீங்க தேவ அனுக்கிரகம் பெற்றவர்களாய் மாறணும். அல்லேலூயா. உங்க மைண்ட்ல ஓடணும், எனக்கு தேவனுடைய அனுக்கிரகம் வேணும். இரவு படுக்கும் பொழுது, சுவாமி நான் தேவ அனுக்கிரகம், தேவ உதவி பெற்ற ஒரு மனிதனாய் இருக்கணும். இவன் என்னுடைய கண்களுக்குள் இருக்கிற மனுஷன், என் கரத்தில் இருக்கிற மனுஷன் சொல்லி ஆண்டவர் நமக்கு உதவி செய்யணும். அப்படிப்பட்ட ஒரு அனுக்கிரகம். அல்லேலூயா. அடுத்தது வெளிப்படுத்தின விசேஷம் 10வது அதிகாரம் 6வது வசனம். இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களில் அவன் எக்காலம் ஊத போகிற பொழுது தேவ ரகசியம் நிறைவேறும். தேவ ரகசியம் நிறைவேறும். இந்த ரகசியம் அந்த 7வது தூதன் ஊதும் பொழுது சில சாபங்கள், சில உபத்திரவங்கள் வருகிறது. நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னுடைய வாழ்க்கையில ஒரு தேவ ரகசியம் இருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். ஒரு தேவ ரகசியம் இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில ஒரு தேவ ரகசியத்தை ஆண்டவர் வைத்து இருக்கிறார். ஏன் திடீரென்று சொல்லி அந்த பார்வோன் எல்லா குழந்தைகளும் சாகடிக்கணும்னு நினைக்கிறான்? அதுல ஏன் ஒரு குழந்தை மட்டும் தப்புகிறது? ஏதோ ஒரு ரகசியம். என்ன? அந்த மோசேயை அழகுள்ள குழந்தை என்று கண்டு அந்த மோசேயை மட்டும் அவங்களை எடுத்து பாதுகாக்கிறாங்க. ஏன்? ஒரு தேவ ரகசியம் இருக்கு. ஸோ ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒரு தேவ ரகசியம் இருக்கிறது. அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு சரியான நேரம், ஒரு தூதன் எக்காலம் ஊதும் பொழுது தேவ ரகசியம் வெளிப்பட்டது. ஆண்டவருடைய ரகசியம் யோசேப்பின் வாழ்க்கையில தெரியல. ஒரு நாளிலே ராஜாவை சந்தித்து பேசும் பொழுதுதான் தேவ ரகசியம் தெரிகிறது. இந்த யோசேப் ஒரு இரட்சகன். ஆமென். ஏன் என்னுடைய படகு வெறுமையா இருக்கு? ஐயோ, இந்த மாதிரி வாழ்க்கையில ஒரு நாள் நடந்ததில்லையே. அவன் வேதனையோடு உட்காரும் பொழுது இயேசு அந்த படகில் வந்து ஏறுகிறார். தேவ ரகசியம் வெளிப்படுகிறது. பேதுரு, நீ ஒரு பெரிய அப்போஸ்தலன். நீ ஒரு பெரிய அப்போஸ்தலன். நீ ஒரு சாதாரண மீன் பிடிக்கிறவன் அல்ல. நீ மனிதனை பிடிக்கிறவனாய் மாறணும். அனாதை பிள்ளையா நான் இருக்கிறேனே சொல்லி கதறி அழுது எனக்கு தகப்பன் இல்லையே, தாய் இல்லையே, எனக்கு யாரும் இல்லையே என்று எத்தனையோ வருஷம் அழுத அந்த எஸ்தருடைய வாழ்க்கையில ஒரு ரகசியம் இருந்ததை அவள் ராணி ஆன பொழுது, அதற்கு பிறகும் தன் ஜனங்களை ரட்சிக்கும்படி அவள் உபவாசம் இருந்து ஆமானை அழித்த பொழுதுதான் அவளுக்கு தெரியும் தான் ஒரு தேவ ரகசியம். இன்றைக்கு இந்த சபையில தேவ ரகசியம் உள்ள குடும்பங்கள் வேண்டும். யோபு சொல்றார், தேவனுடைய ரகசிய செயல் என்னுடைய கூடாரத்தில் இருந்தது.
இன்றைக்கு நிறைய பேருக்கு அந்த ரகசியத்தை ஆண்டவர் ஆரம்பத்தில் வெளிப்படுத்துவதில்லை. உன்னை டெஸ்ட் பண்ணுவார். அந்த ரகசியத்தை வெளிப்படுத்துற வரைக்கும் ஆண்டவர் உன்னை டெஸ்ட் பண்ணுவார். நீ யார்? நீ யார்? நீ பவுலா யூதாசா? என்ன? நீ எலியாவா எலிசாவா? நீ யார்? ஆண்டவர் டெஸ்ட் பண்ணுவார். எடுத்த உடனே நினைக்கிறாங்க ஜனங்க, எடுத்த உடனே உனக்கு ஆண்டவர் பரலோக ரகசியத்தை வெளிப்படுத்திடுவார். ஒவ்வொரு ஸ்டேஜ் வரும்போதுதான் ஐயா ஆண்டவர் அடுத்த ரகசியத்தை வெளிப்படுத்துறார். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நான் கண்டது அதுதான். நான் நினைச்சு இதுதான் என்னுடைய வாழ்க்கை இல்லை, இதுதான் என்னுடைய ஜீவியம், இப்படிதான் நான் வாழப்போகிறேன், இப்படிதான் என்னுடைய காரியங்கள் இருக்கும் இல்லை. அந்தந்த நேரம் வரும் பொழுது, பாடுகள் வரும் பொழுது, வியாகுலத்தில் கடந்து போகும் பொழுது, நிந்தையில் கடந்து போகும் பொழுது, தேவன் தன்னுடைய ரகசியத்தை நேரம் வரும் பொழுது காண்பிக்கின்றார். உன்னை குறித்த தேவனுடைய ரகசியம் என்ன என்பதை அறிந்து கொள்ள தேவ சமூகத்தில் கண்ணீரோடு கூட நில். உபத்திரம் வரும், உன்னை அவமானப்படுத்துவார்கள், உன்னை கேவலப்படுத்துவார்கள், உன்னை ஆண்டவர் ஒப்பு கொடுப்பார், அடிமையாய் ஒப்பு கொடுப்பார், சிறைச்சாலைக்கு ஒப்பு கொடுப்பார், நிந்தனைக்கு ஒப்பு கொடுப்பார், பசி பட்டினிக்கு ஒப்பு கொடுப்பார். நீங்க புரிந்து கொள்ளணும், என்னை குறித்து ஒரு ரகசியம் இருக்கிறது. ஏதோ ஒரு தேவ செயல், ஏதோ ஒரு தேவ மகிமையின் ரகசியம் என் வாழ்க்கையில் இருக்கிறது. அது நிறைவேறணும். என்றைக்கு இயேசுவை நான் என் ரட்சகராக ஏற்றுக்கொண்டேனோ அன்றையில இருந்து என் சிந்தையில் அதுதான் இருக்கும். சுவாமி, என்னை குறித்து நீர் என்ன திட்டம் வைத்திருக்கிறீர்? 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 40 30 வருஷத்துக்கு மேலா என்னுடைய ஜெபம் அது. 30 வருஷத்துக்கு மேலா என்னுடைய ஜெபம். என்ன ஆண்டவரே, என்னை குறித்து என்ன வச்சிருக்கிறீங்க? என்ன இதோட என் லைஃப் முடிய போதா? நான் இதுதான் நான் செய்ய போறேன்னா என்னை குறித்த உம்முடைய ரகசியம் என்ன? இந்த இரவு உன்னை குறித்த ஒரு தேவ ரகசியத்தை அறிந்து கொள்ளணும். அதற்கு தான் அபிஷேகம். ஆமென். அந்த ரகசியத்தில் உன்னை கொண்டு போவதற்கு, உன்னை பலப்படுத்துவதற்கு தாங்கிக்கோ மகனே, தாங்கிக்கோ மகனே, தாங்கிக்கோ. இயேசு கிறிஸ்துவை குறித்த ரகசியம் ஆண்டவருக்கு அவ்வப்பொழுது வெளிப்பட்டு திடீரென்று கெத்செமனே தோட்டத்தில் அவருக்கு உலக ரகசியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். இந்த உலகத்தின் பாவத்தை நீ சுமக்கணும், நீ பாவியாய் மாறணும். என்ன, அவரால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல. பரிசுத்தர் எப்படி பாவியாய் மாறுறது? பரிசுத்தர் எப்படி பாவியாய் மாறி பாவத்தின் சாபத்தை சுமந்து நரகத்துக்கு போவது? நாம செய்த பாவத்துக்கெல்லாம் அவர் பாவியாய் மாறணுமே. தேவன் இதனை செய்துதான் ஆகணும். அவர் கீழ்ப்படிந்ததினாலே பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்தாராம். ஆமென், அல்லேலூயா. அவர் கீழ்ப்படிந்ததினாலே, நான் ஜெயம் கொண்டபடியினால் பிதாவினுடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்தேன், நீங்களும் ஜெயம் கொள்ளும் பொழுது என்னுடைய சிங்காசனத்தில் உட்காருவீர்கள். ஆமென். ஆண்டவர் எவ்வளவு பெரிய இருதயம் உடையவர். இன்றைக்கு தேவ ரகசியம் உங்க வாழ்க்கையில நிறைவேறணும். அதனால இந்த முறுமுறுக்கிற டைப்பு, எரிச்சல் அடைகிற டைப், உனக்கெல்லாம் தேவ ரகசியம் வெளிப்படாது. சரி, என்ன அடி வாங்கினாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபுவே, தேவ ரகசியம் வெளிப்பட்டது. அவனுக்கு தெரியல, எதுக்கு ஆண்டவரே, எதுக்கு இந்த பாடெல்லாம், எதுக்கு திடீர்னு வரான்? நிலங்க ஆடுகள் காணாம போயிடுச்சுன்றான், கழுதை காணாம போயிடுச்சுன்றான், குதிரை காணாம போயிடுச்சு, எல்லாத்தையும் திருடர்கள் கொண்டு போயிட்டாங்க, மகனும் பிள்ளைகளும் செத்து போயிட்டாங்க. என்ன ஆண்டவரே நடக்குது? தேவ ரகசியம் புரிந்து கொண்டான். சம்திங் இஸ் ஹேப்பனிங். என் புத்திக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம் நடக்குது. நான் என்னுடைய நியாயத்தை சொல்ல முடியும், ஆனா என் நியாயத்தை கேட்க அவர் வரமாட்டிருக்கார். என்ன, என் மேல என்னையா குற்றம் அப்படின்னா, பக்கத்தில் உட்காந்தெல்லாம் சொல்றான், நீ ஒருவேளை பாவிகளை, நீ ஒருவேளை பாவியா இருந்திருப்ப, நீ ஒருவேளை ஏழைகளுக்கு உதவி செய்யாம இருந்திருப்ப, நீ ஒருவேளை மேட்டிமையா இருந்திருப்ப, நீ தேவனை விட உன்னை நீதிமான் சொல்றியே, உன்னை நீதிமான்னு சொல்லி ஆண்டவரை நீ இழிவுபடுத்துறியே, அப்படி இப்படி பக்கத்தில் இருக்கிற ஆட்கள் அவ்வளோ அவனை நிந்திக்கிறாங்க. ஆனால் யோபுக்கு புரியுது, மனசுல தெரியுது, ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. நான் சோதிக்கப்பட்ட பிறகு பொன்னாய் விளங்குவேன். யாரெல்லாம் சோதிக்கப்படுவதற்கு அனுமதிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் தேவ ரகசியம் வெளிப்படும். ஆமென். நீ சோதனைக்கு நிற்கல அப்படின்னா உனக்கு தேவ ரகசியம் வெளிப்படாது. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒரு சோதனையை கொடுப்பார். உன்னுடைய அடுத்த லெவல் ஆஃப் ஸ்பிரிச்சுவல், அந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டஸ் மாறணும்னா ஆண்டவர் உனக்கு நிச்சயமாகவே உனக்கு ஒரு சோதனையை, இல்லாவிட்டால் ஒரு நேரத்தை வைப்பார். ஒருவேளை ஒரு முறை ஃபெயில் ஆயிட்டு அடுத்த முறை,
அடுத்த முறையே ஃபெயில் ஆன அடுத்த முறை ஆண்டவர் இரக்கம் உள்ளவர். 7 முறை ஒருவேளை உனக்கு சான்ஸ் கொடுக்கலாம். தெரியல 7 முறை ரொம்ப அதிகமா இருக்குன்னு. சரி, அவர் இன்னொரு இடத்துல சொல்றாரு 7:70ன்றாரு. தெரியல. ஸோ அதனால தான் நம்ம இன்னும் சர்ச்சில் இருக்கோம்னு நினைக்கிறேன். ஆமென். சரியா? அதனால தான் இன்னும் நம்ம என்னென்னமோ பண்ணிட்டு வந்து இன்னும் வந்து உம்மை ஆராதிக்கும் நேரம் எல்லாம் சொல்லி பாடுறோம். கர்த்தர் நல்லவர். ஆனால் உன்னை குறித்து ஒரு ரகசியம் இருக்கு. உன் பிள்ளைகளை குறித்து ஒரு ரகசியம் இருக்கலாம். இன்னைக்கு ஒரு பொண்ணுக்கு அந்த பிள்ளைக்கு கல்யாணத்துக்காக ஜெபம் பண்ணேன். கல்யாணம் வந்து நடந்துடுச்சு. குழந்தை இல்லாமல் இருந்தால் அதுக்காக ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் அந்த பிள்ளை நல்ல ஒரு குழந்தை பாக்கியத்தை கூட அடுத்த மாதம் அந்த பிள்ளைக்கு டெலிவரி. அப்போது அந்த பொண்ணு எனக்கு ஃபோன் பண்ணுச்சு. அப்போ நான் ஜெபம் பண்ணும்பொழுது சொன்னேன், அந்த பிள்ளைக்கு சொன்னேன், ஒருவேளை இங்கே யாராவது கன்சீவாக இருந்தால் இதை ஃபாலோ பண்ணுங்க. நான் சொன்னேன், ஏம்மா நீ என்ன செய், உன் பிள்ளை ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னா அண்ணாளுடைய ஸ்தோத்திர ஜெபம் அந்த 2வது அதிகாரம் அந்த அர்ப்பணிப்பு அதை தொடர்ந்து வாசி. அதுக்கப்புறம் எலிசபெத் மரியாளுடைய அந்த பாடல் நல்லா பாடுறாங்கல்ல. மரியாளை கண்டவுடனே எலிசபெத்தை பாடுறாங்க, எலிசபெத்தை கண்டவுடனே மரியாள் பாடுறாங்க. நல்லா இருக்கு. அந்த பாடல்களை அடிக்கடி வாசித்துட்டே இரு. என்ன லூக்கா 1வது அதிகாரத்தில் வரும் அந்த பாடலை அதிகமாய் வாசி. அண்ணாளுடைய ஸ்தோத்திர 2வது அதிகாரம் அந்த பாடலை வாசி. உன் குழந்தை, உன் வயிற்றில் இருக்கிற குழந்தை இந்த பாடல்களை கேட்டு கேட்டு ஒரு தேவன் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குழந்தையாய் வரட்டும். ஆமென். அதற்கு முன்பாய் அண்ணாளை போல ஒரு பொருத்தனை பண்ணணும். சரியா? ஸோ அப்போ உங்கள் பிள்ளைகள் மேலே நல்ல தரிசனம் உள்ள வார்த்தைகளை சொல்லுங்க. நம்ம பிள்ளைங்க சில நேரத்தில் வித்தியாசமாக இருப்பாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி இருக்க மாட்டாங்க. ஆனால் ஆவியில் நிரம்பி சொல்லுங்க, ஆண்டவரே இந்த குழந்தையின் மேலே உம்முடைய தரிசனம், உம்முடைய ரகசிய செயல் கிரியை செய்யட்டும். அவன் எப்படி இருந்தாலும் சரி, அவனை நீர் ஆளுகை செய்து உம்முடைய ரகசிய செயல் அவனில் வெளிப்படணும். என் பிள்ளைகள் அப்படிதான் ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுத்துருக்கிறேன். நீங்கள் எண்ணமும் செய்யுங்கன்னு இருக்கேன். நான் குறுக்கில் வரவே மாட்டேன். சரியா? எண்ணமும் செய்யுங்க, அவங்களை உருவாக்குங்க. அவங்க ரகசிய செயல் அவங்களுக்குள்ள நடைபெறணும். தேவனுடைய ரகசிய செயல் நடைபெறாத ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? என்ன தேவனுடைய பரலோக தேவனுடைய திட்டம் உன்னில நிறைவேறாத ஒரு வாழ்க்கை எதற்குன்னு கேட்கிறேன். நீங்க கேட்க மாட்டீங்களா? என்ன பரலோக திட்டம் நிறைவேறாத ஒரு வாழ்க்கை நமக்கு தேவையா? சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவை குறித்து பிதாவானவர் நிர்ணயித்தது நடந்தது. நம்மை குறித்து இயேசுவானவர் நிர்ணயிக்கிறது நடக்கணும். ஒரு ஆமேன் வருதா? எல்லாம் டாலரை எண்ணிட்டே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதற்காக அழைக்கப்படலை. என்னை குறித்து தேவ சித்தம் நிறைவேறணும். என்னை குறித்த ஒரு ரகசியம் நடக்கணும். சபைகளுக்கு 7 சபைகளுக்குரிய ரகசியத்தை ஆண்டவர் விவரித்து காண்பித்ததை போல நம்மை குறித்த ரகசியங்களை, பரலோக ரகசியங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படணும். சொல்லணும், ஓ இவ்வளவு பாடுகளுக்கு போன இதுதான் காரணமா? யோசேப்பு இவ்வளவு பாடுக்கு போனது இதற்காக தானா? ஐயோ இதற்காக தான் நான் யோசேப்பை விட்டுறேனா? நான் நினைச்சேன் மனுஷன் ஒளிஞ்சான். இதோடு யோசேப்பு கதை முடிஞ்சதுன்னா ஏசப்பா 15 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு அழகான மனுஷனை பார்க்குறாங்க. என்ன அழகப்பா, பாஸ்டர் வின்சென்ட் மாதிரியே இருக்கு. சும்மா ஜோக் அடிக்க. சரியா? என்ன அழகு, என்ன அழகு, என்ன என்ன சௌந்தரியம், என்ன ஞானம். கடைசியில் பார்த்தா யோசேப்பு. கடைசியில் பார்த்தா யாரு? யோசேப்பு. நான் தூக்கி போட்டு மிதிச்ச யோசேப்பா? ஆமா, நீ மிதிச்ச யோசேப்பு தான். நான் மிதிக்கும் பொழுது நான் பெரிய ஆளா இருந்தேனே. ஆமா, மிதிக்கும் போது நீ தான் பெரிய ஆள். ஆனால் கர்த்தர் உயர்த்தும் பொழுது ஹல்லேலூயா, ரகசிய செயல். அண்ணன் சொல்றான், ஆடு என்னாச்சு? ஆட்டை விட்டுட்டு இங்க வந்து என்ன வேடிக்கையா பார்க்க வந்திருக்கிற? கொஞ்ச நேரத்தில் தலையை தூக்கிட்டு வரான், கோலியாத்து தலையை. அண்ணனுக்கு என்ன பண்றதே தெரியல. அதுக்கப்புறம் அவன் முகத்திலேயே முடிச்சிருக்க மாட்டான். தாவீது முகத்திலேயே அந்த ஷம்மா, அவன் பேர் என்னன்னு தெரியல, அதுக்கப்புறம் முளைச்ச தாவீது பக்கமே வந்திருக்க மாட்டான். தாவீது ஹாலுக்கு வந்தா இவன் பெட்ரூமுக்கு போயிடுவான். தாவீது கிச்சனுக்கு வந்தா இவன் ஹாலுக்கு வந்துடுவான். என்ன ஆடு ஆடு அப்படி இப்படின்னு சொன்னா இவன் கடைசியில அந்த கோலியாத்து தலை. இவன் 10 வருஷமா வேலை செய்துட்டு இருக்கான் இராணுவத்தில். ஒரு முறை கூட ராஜாவாகிய சவுலுக்கு பக்கத்துலன்னு பேசினதில்லை. 10 வருஷமா இவன் யாரு? ஆர்மி. அதே கத்தியை பிடிச்சிட்டு ஜெய ஜெயன் சத்தம் போட்டுட்டு இருந்தான். சின்ன பையன் வந்தான், கோலியாத்தை வெட்டுனா, அதுக்கப்புறம் சவுலோட கூட சாப்பிட்டுட்டு இருக்கான். அண்ணன் தூரத்துலேருந்து பார்க்குறான், யார் அது?
நம்ம தாவீது, சே இது மட்டும் தெரிஞ்சது அன்னைக்கு நானே போய் கோலியாத்து கூட வச்சு சண்டை போட்டிருக்கலாமே. தாவீதை பார்க்க அவமானமா இருக்கு அவனுக்கு, அண்ணனுக்கு. ஏன்? தாவீதுல தேவ ரகசியம். உனக்குள்ள தேவ ரகசியம் வரணும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? தேவ ரகசியம் இல்லாத வாழ்க்கை வேண்டாம். போய் சொல்லுங்க ஆண்டுட்டு அது மாதிரி. இன்னைக்கு போய் சொல்லுங்க, ஆண்டவரே தேவ ரகசியம் இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம், இன்றைக்கே எடுத்துக்கொள்ளும். ஆமென். சரியா? தேவ ரகசியம் நிறைவேறணும். இயேசு நமக்காக சிலுவையில் ஜீவனை தந்தார். உனக்குள்ள தேவ ரகசியம் நிறைவேறிடுச்சதுன்னா 1000 ஆத்துமாக்கள் உன்னை பின்பற்றும். நீ சாதாரணமா இருக்க மாட்டே. அதற்கு முன்னாடி அவமானம் வரும், நிந்தை வரும், பாடு வரும், அடிமைதனம் வரும், அனாந்தரம் வரும். ஆனால் தேவ ரகசியம் வெளிப்படணும். கேளுங்க, ஏன் ஆண்டவரை என்னை இப்படி வச்சிருக்கீங்க? ஏன் நான் இந்த கஷ்டப்படுறேன்? ஒருவேளை தேவ ரகசியம்னா இன்னும் கஷ்டத்தை கொடுங்க, ஐ வில் டேக் இட். இன்னும் நிந்தையை கொடுங்க, ஐ வில் டேக் இட். இன்னும் எனக்கு பண கஷ்டத்தை கொடுங்க, சாப்பாடு இல்லாட்டே பரவாயில்ல, என் வாழ்க்கையில தேவ ரகசியம் வெளிப்படணும். தேவ ரகசியம் வெளிப்பட்ட நீ ராஜா தான். ஆமென். இருக்கீங்களா? இன்னைக்கு ஆண்டவருடைய அனுக்கிரகம் உங்க மேல வரணும். தேவனுடைய உதவி உங்க மேல வரணும். நீங்க தேவனுடைய ரகசியத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும். தேவனுடைய ரகசியம் குடும்பத்தில் உங்க பிள்ளைங்க தலையில கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. அவங்க என்ன பாடுபட்டாலும் பரவாயில்ல, கர்த்தருக்கு. ஆமென். கர்த்தருக்கு அவங்க என்ன பாடுபட்டாலும் பரவாயில்ல. சுவாமி, அவன் யோபு ஜெபம் பண்றார், நான் பெற்றேன் ஒரு ஆண் பிள்ளை, என் தாய் பெற்றாள் என்று சொல்லப்பட்ட நாள் சபிக்கப்படுவதாக. யோபு போல உன் பிள்ளை கஷ்டப்பட்டா பரவாயில்ல, முடிவு சம்பூர்ணமா இருக்கணும். ஆமென். நீ கூட கஷ்டப்பட்டா பரவாயில்ல, சுவாமி உங்களுடைய ரகசியம் நிறைவேறணும். கிங் ஆஃப் குளோரியில தேவ ரகசியம் நிறைவேறணும். அர்ப்பணிப்பீங்களா? உங்க லைஃப்ல தேவ ரகசியம். ஒருவேளை இந்த புதன்கிழமை வந்தா இவர் ஏதாவது நம்மளை மைண்டை மாற்றி எங்கேயோ நம்மளை கொண்டு போய் சேர்த்துருவாரோன்னு பயப்படாதீங்க. நல்ல இடத்துக்கு தான் கொண்டு போவேன். ஆமென். அல்லேலூயா. என்ன சிலுவையில் அறையப்படுவீங்க, தலையில் முற்கிரீடம் சூட்டப்படும், சாட்டையால் அடிக்கப்படுவீங்க ஆண்டவருக்காக. ஆனால் மகிமையாய் மாறுவீங்க. பிரைஸ் தி லார்ட். கொஞ்ச கால பாடுதான். ஆண்டவர் தேடுறார், யார் தலையில என்னுடைய பரலோக திட்டத்தை வைக்கலாம், யார் தலையில அந்த அலங்காரமான கிரீடத்தை வைக்கலாம். தலையை தேடுறார். தேவனுடைய ரகசியத்தை ஒப்பு கொடுக்கிறவங்க வேணும். சாமி உங்க சித்தம் நடக்கட்டும். அதுதான் அந்த சித்தம் சொல்றோம்ல, அதுதான் உங்க சித்தம் நடக்கட்டும். எனக்கு உங்களுடைய உதவி தேவை, என்னை உருவாக்குங்க, எனக்கு விசுவாசத்தை கொடுங்க, தைரியத்தை கொடுங்க. அதான் இந்த காரியம் நடக்கணும்னா ரொம்ப சிம்பிள். ஒரே ஒரு சிம்பிளான வார்த்தை, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அவ்வளவுதான். அந்த கான்செப்ட்ல வந்துட்டீங்கன்னா யூ வில் வின். இந்த கான்செப்ட் வரலன்னா எப்பவுமே ஆவிக்கும் மாம்சத்துக்கும் போராட்டம் நடந்துட்டே இருக்கும். பிரைஸ் தி லார்ட். புரிஞ்சுதா, புரியலையா? ஆமென். ஸோ இந்த 2 காரியத்துக்காக ஜெபம் பண்ணுவோமா? முதலாவது என்ன? தேவனுடைய உதவி. அனுக்கிரகம் என்பது என்ன செய்வோம்? தேவனுடைய உதவி, காட்ஸ் ஹெல்ப். 2வது தேவனுடைய ரகசிய செயல். அப்படியே எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோம். தேவ ரகசியம்னா என்ன தெரியுமா? பரலோக தேவன் உன் கரத்தை பிடித்து உடன்படிக்கை எழுதுவது. வாட் எ பிரிவிலேஜ். ஹல்லேலூயா. தேவாதி தேவன் உன்னிடத்தில் வந்து, மகனே நீயும் நானும் இதை செய்யலாமா என்று நாமும் தேவனும் இணைந்து எடுக்கிற ஒரு உன்னத ஊழியம், ஒரு உன்னத திட்டம் தான் பரலோக ரகசியம். மோசே நீயும் நானும், தாவீது நீயும் நானும், பவுல் நீயும் நானும், வின்சென்ட் நீயும் நானும் அந்த திட்டத்துக்கு உன்னை ஒப்புக்கொடு. ஹல்லேலூயா. இந்த தேவ ரகசியம் பெற்றவர்கள் வாழ்க்கை பரிசுத்தமா இருக்கணும், அக்னியா இருக்கணும், குப்பையா இருக்கக்கூடாது, கீழ்த்தரமா இருக்கக்கூடாது, அக்னியா இருக்கணும். ஹல்லேலூயா. அந்த அக்னிக்கு ஒப்புக்கொடு, அந்த அக்னிக்கு ஒப்புக்கொடு. அப்படிப்பட்டவளை தான் நான் எதிர்பார்க்கிறேன், அப்படிப்பட்டவளை தான் எதிர்பார்க்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல போறீங்க, தேவ ரகசியம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும்? கரங்களை உயர்த்தி
கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய முகத்தை பார்த்து சொல்லுங்க, பிசாசின் திட்டம் ஒழியட்டும், மாம்ச திட்டம் ஒழியட்டும், என் ஆசைகள் ஒழியட்டும், என் இச்சைகள் ஒழியட்டும். தேவ திட்டம், பரலோகமே, பரலோக தெய்வமே, இயேசுவே, உங்க திட்டம் நிறைவேறட்டும், உங்க திட்டம் நிறைவேறட்டும், உங்க திட்டம் நிறைவேறட்டும். வாழ்ந்தாலும் அவருக்காய், மரித்தாலும் அவருக்காய். பரலோக பிதாவே, உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த இரவு வந்தவர்கள் பாக்கியவான்கள். இவர்கள் வாழ்க்கையில தேவ உதவியும் தேவ திட்டமும் நிறைவேறட்டும். ஆசீர்வதித்து அனுப்புகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. தூத்துக்குடி பகுதியில் கிங் ஆஃப் குளோரி ஜெப மையம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை செயல்படுகிறது. உங்களுடைய ஜெப தேவைகளுக்கு நீங்கள் எங்கள் ஜெப மையத்தை அணுக வேண்டிய முகவரி கிங் ஆஃப் குளோரி பிரேயர் சென்டர், 4/3A, நியூ சால்ட் காலனி, திருச்செந்தூர் ரோட், தூத்துக்குடி 628003. தொடர்பு கொள்ள மொபைல் நம்பர் 8220014177. இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்க விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை கிங் ஆஃப் குளோரி என்ற பெயருக்கு காசோலையாகவோ டிமாண்ட் டிராஃப்டாகவோ அனுப்பலாம். எங்கள் அக்கவுண்ட் நம்பர் கரூர் வைசியா பேங்க் 1203135000003195. IFSC கோட் KVBL 0001-202. தயவு செய்து உங்கள் தசம பாகங்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டாம், அது உங்கள் சபைக்குரியது.